சாம்சங் இன்வெர்டர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் என்ன ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகல சொல்லி கொடுத்துருந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இந்த போர்டு டெட்டு. இந்த போர்டுலேருந்து எந்த ஒரு வோல்ட்டும் வரல. இது வந்து கம்யூனிகேஷன் போர்டு. இது வந்து சென்சார், ஃபேன், மோட்டார், ஹீட்டர் எல்லாம் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இருந்து சிக்னல் அந்த போர்டுக்கு போகாததுனால கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. அப்பதான் இந்த ஐபிஎம் வந்து ரன் ஆகும். இதுல இருந்து சிக்னல் போனாதான் அந்த கம்ப்ரஸரை ரன் பண்ணணும். இந்த பவர் செக்ஷன் ஆன் ஆகாததுனால அதுக்கு சிக்னல் போல எந்த ஒரு வோல்ட்டும் போகாதனால கம்ப்ரஸர் ஆன் ஆகல. அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இந்த பவர் ஐசி போயிட்டு இருந்துச்சு. அதை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு, எல்லா வோல்ட்டும் வந்துச்சு, ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா கம்ப்ரஸர் ஆன் பண்ணி பார்த்தா அப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகுது. என்னன்னு செக் பண்ணால் அந்த கெப்பாசிட்டர்ஸ் பூஸ்ட், அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வீக்காக இருந்துச்சு. அந்த மொத்த கெப்பாசிட்டர் மாற்றினதுக்கப்புறம் கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும் பாருங்க. கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடு தான் ரன் ஆகும். நான் இப்போ அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்சோன்னா ஆஃப் ஆகிடும் கம்ப்ரஸர். ஆஃப் ஆயிடுச்சு. இது ஏன் செக் பண்ணி காட்டுறேன்னா, இது வந்து கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரினால அந்த மாதிரி ஆகும். அதனால உங்களுக்கு சொல்றதுக்கோசம் அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி காட்டினேன். இப்போ நான் அழுத்தி பிடிச்சதுனால எரர் வருது, 2 டைம் பிளிங்கிங் எரர். நீங்கள் எப்பவுமே போர்டு கைட்ட சொல்ல எரர்லாம் செக் பண்ணணும். கேஸ் பிளாக்னா ஒரு வேளை பழுப்பு ரஸ்ட் ஆகிட்டு ஹோல்ஸ் வந்து தண்ணி உள்ளே போயிடும், பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் பிளாக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஜென்ரலாக பழுப்புலாம் ரெஸ்ட் ஆகிருக்கா, ஹோல்ஸ் இருக்கா, ஆயில் ட்ரெஸ் இருக்கா, ஆயில் லீக் இருக்குது, கேஸ் லீக் இருக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ அது வந்து 2 டைம் பிளிங்கிங் எரர் வந்ததுக்கு வந்து ஓவர்லோடு. அதான் அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ, கொஞ்சம் கரண்ட்டு தான் கொடுக்கும், ஸ்லோவாக தான் ரன் ஆகும். அந்த டைமில் ப்ரெஷர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் தள்ள முடியும். கேஸ் ரன் ஆகலை சொல்லிட்டு ஓவர்லோடு எரர் வந்துடும். கேஸ் ரன் ஆகலை, பிளாக்னு சொல்லிட்டு எரர் வந்தது. இது 2 டைம் பிளாக், 2 டைம் லைட் எரியுது. இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ரஸர் ரன் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ஸ்லோ ஸ்பீடில் வந்து கேஸோடைய சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அதுக்கு அடுத்த கட்டமாக ஃபுல் கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்லோ ஸ்பீடில் கேஸோடைய சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் போர்டு கேஸ்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ தான் ஃபுல் ஃப்ரிட்ஜு கூலிங் ஒரு 5 நிமிஷத்தில் கம்ப்ரஸருடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கூலிங் சரியாக வர ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் சாம்சங், எல்ஜி எல்லா ஃப்ரிட்ஜும் ஸ்லோ ஸ்பீடு தான் ஓடும். அப்புறம் கேஸ் சர்க்குலேஷன் ஆகுது, கரெக்டாக ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பீடு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இந்த இன்வெர்டர் ஃப்ரிட்ஜெலாம் ரன் ஆகும். சில ஃப்ரிட்ஜு ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக போகும். சாம்சங் ஸ்டார்டிங் 5 நிமிஷம் 6-7 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ண சொல்ல கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் செக் பண்ணணும். எப்படி ஓடுதுன்னு செக் பண்ண தான் உங்களுக்கு வந்து புரியும். அது எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும் உங்களால் சீக்கிரமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டி பார்த்துட்டேன். நல்லாவே ஓடிச்சு. கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு. அவ்வளோதான். ஓகே.